Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI certified research analyst. நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பர்டிகுலராக ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்த பீப்புள் எல்லாருமே வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, அவர் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கம்மியான டியூரேஷனில் எப்படி நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறீங்க, அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் டெக்னிக்கல் சார்ட்ஸ் எதுவுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இது வந்து லைக் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சார்ட் பேஸ் பண்ணி இல்லாட்டி ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணேன்னா பீப்புள் எல்லாருமே பார்ப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், சார்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுன்றது பீப்புளுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கு. அதே ஜஸ்ட் நான் வந்து நியூஸஸ் பேஸ் பண்ணி அண்ட் ஒரு நானா ஒரு ஓன் பாத் ஒன்று கிரியேட் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பீப்புள் மோஸ்ட்டாக பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம்னா, ஒரு மந்த்லி சீரீஸ் மாதிரி நாங்கள் வந்து ஒரு மந்த் ஃபுல்லாக ஸ்டாக் ஸ்கேல்பிங்ல என்ன பண்ணோம் அது வந்து கன்சல்டேட்டடாக ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃப்ரைடே வந்து நாங்கள் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் ஸ்கேல் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்ல வந்து க்ளோஸ் டு 9,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் வித்தின் டைம் ஸ்பேன் ஆஃப் 41 seconds. ஜஸ்ட் ஒரு 41 seconds அந்த ஸ்டாக் வாங்கி நாங்கள் ஹோல்டு பண்ணோம். அந்த 41 secondsக்குள்ளேயே வந்து 9,000 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அது எப்படி நாங்கள் ட்ரேட் பண்ணோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பிங்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றது ப்ரீ ஓப்பன் டேட்டா. இதுல பார்த்தீங்கன்னா வந்து யார் டாப் ஸ்டாக் அண்ட் பாட்டம் ஸ்டாக்ன்றதை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ செக்யூரிட்டிஸ் அண்ட் எஃப்என்டோ இந்த கிரைட்டீரியாவில் போய் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே நமக்கு வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெடரல் பேங்க் இருக்கு, செகண்ட் இந்துஸ்தான் காப்பர், தேர்டு கெயில் இருக்கு. ஸோ எல்லாமே மோர் தென் 1.5% கேப் அப் ஆயிருக்கு. பட் இது வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷேர் பிரைஸ் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் லிக்விடிட்டி நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாட் சைஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் என்ட்ரி எக்ஸிட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோல் இருந்துச்சு, 4% கேப் டவுன் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து மார்க்கெட் டெப்த்தை வந்து ஸ்டடி பண்ணுவோம். இப்போ வந்து அட்வான்ஸ் வந்து 128, டிக்ளைன் வந்து 39. ஸோ இந்த மார்க்கெட் டெப்த் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1:4:1 அந்த மாதிரி இருக்கு. 4 ஸ்டாக் ஏறினா ஒரு ஸ்டாக் இறங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய பயஸ் வந்து லாங் சைட் தான் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாங் சைட் ஸ்டாக்ஸ் தான் நாங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, டாடா கன்சூமர் இருந்துச்சு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் விட டாடா கன்சூமர் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு. ஏன்னா இது வந்து நிஃப்டி 50 கம்பெனி, லிக்விடிட்டி நிறைய இருக்கும். டாடா கன்சூமர்ன்றது நிஃப்டி 50ல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன். நிஃப்டி 50ல டாப் ஸ்டாக் வந்து டாடா கன்சூமர் தான். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இருந்துச்சு. என்னன்னா டாடா காஃபி அண்ட் டாடா கன்சூமர் ரெண்டுமே வந்து மர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2022. அந்த மர்ஜர் வந்து எஃபெக்டிவ் டேட் எப்போ அவங்க வந்து டிக்ளேர் பண்ண முடிஞ்சிருந்தாங்க, அதை வந்து போன தேர்ஸ்டே எப்போ டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் டாடா காஃபி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு டாடா கன்சூமர் ஷேர்ஸ் வந்துடும். அண்ட் அலாங் வித் திஸ் டாடா கன்சூமர் வந்து சர்டன் பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு டாக்குமெண்ட் மூலியமா. அண்ட் அதெல்லாமே வந்து மல்டிபிள் ப்ரோக்கரேஜஸ் வந்து அதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி நல்ல ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ வந்து 1100 கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரோக்கர், அவங்க 1200 போகும்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி 15 ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க டாடா கன்சூமருக்கு. ஸோ நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. அண்ட் கேப் அப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.2% கேப் அப் ஆயிருக்கு. 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கு, நல்ல லிக்விடிட்டியே இருக்கும். ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல ஓப்பன் ஆச்சு. 52 வீக் ஹை கூட ஆல் டைம் ஹை. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து 1050ன்ற பிரைஸ் இதோட லைஃப் டைம்ல போனதே இல்லை. 1050க்கு மேலே போனதே இல்லை. 1050க்கு மேலே தான் இப்போ நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ ஓப்பன் ஆனது வந்து ஒரு லைஃப் டைம் ஹை. ஸோ லைஃப் டைம் ஹைல இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இனிஷியல் 5 minutes வந்து நமக்கு ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி அக்கர் ஆகும். அந்த ஷார்ட் கவரிங் ரேலி அக்கர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் டு ஹை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 candlesல 2.5% மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்டையர் 2.5%மே கேப்சர் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 0.5% ஒரு 0.4% கேப்சர் பண்ணியிருந்தாலே நமக்கு க்ளோஸ் டு 3-4K ப்ராஃபிட் வந்துருக்கும். நம்ம இந்த என்டையர் மூவுமே பிடிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000-30,000 அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் நம்ம என்டையர் மூவ் கேப்சர் பண்ண போயிட்டு ஒரு ஃபேக் அவுட் ஸ்பைக் கொடுத்து கீழே வந்துருச்சுனால் நமக்கு லாஸஸும் அதிகமாக வரும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் இருந்தேன். இப்போ ஒரு 2K ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1K லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. அண்ட் நாங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹைல ஓப்பன் ஆகுது, பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டுமே நாங்கள் வந்து ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டோம். இது கூட வந்து இன்னும் முக்கியமான அனாலிசிஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஆப்ஷன் செயின் வச்சு அனலைஸ் பண்றது.
டாடா கன்சூமருடைய ஆப்ஷன் செயின் இது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா கால் சைட் புட் சைட் வந்து நமக்கு ஓஏ டேட்டா எந்த மாதிரி இருக்கு, வால்யூம் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் ஓப்பன் ஆகுற ஸ்ட்ரைக் 10:50 ஓப்பன் ஆயிருக்கு. டாடா கன்சூமருடைய க்ளோசிங், அதாவது தேர்ஸ்டே க்ளோசிங் வந்து 10:41 க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே ஓப்பனிங் வந்து 10:54 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 10:50 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே வந்து நாங்கள் இன்டெப்தா அனலைஸ் பண்ணுவோம். அதனுடைய ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் அது எல்லாத்தையுமே இன்டெப்தா அனலைஸ் பண்ணி சர்டன் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் போட்டு வைப்போம். அந்த கால்குலேட்டட் லெவலுக்கு மேல அந்த ஸ்ட்ரைக் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக்காக தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1100 ஸ்ட்ரைக் இதை நான் ட்ரேட் பண்றேன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பேன். அந்த கால்குலேட்டட் வேல்யூக்கு மேல அந்த பிரீமியம் ஓப்பன் ஆகும்போது தான் அந்த ஸ்டாக்கை நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டெப்தான கான்செப்ட். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் இன்டெப்தா பண்ணணும். லைக் அதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ½ hour to 1 hour கண்டென்ட் மாதிரி போகும். அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஒரு செப்பரேட் கிளாஸ் மாதிரி ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். கம்மிங் January 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸு, ஜீரோ டு ஹீரோ எப்படி நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அண்ட் ஸ்டாக் ஸ்கேல்பிங்கு ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ்க்கு தேவையான எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கும் அந்த கிளாஸஸ்ல. ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month அந்த மாதிரி போகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நாட் அ மார்க்கெட்டிங் வீடியோ, ஜஸ்ட் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் அந்த கிளாஸை நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் வித் வெரி வெரி மினிமல் ஃபீஸ். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் நிஃப்டி அனாலிசிஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்கமிங் வீக்குக்கு நிஃப்டி எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிஃப்டியோடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆப்ஷன் செயின் டெரிவேட்டிவ் டேபிள் பேஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ நிஃப்டியினுடைய பிவோட் லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா 21,750 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பிவோட் லெவல்ன்றது ஜஸ்ட் ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி. இப்போ க்ளோசிங் நடந்திருக்கு, க்ளோசிங் வந்து 21,730 நடந்திருக்கு. ஸோ அதுக்கு நியரஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு பார்க்கும்போது 21,750 அது வந்து ஒரு பிவோட் லெவலாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மேலே போச்சுனால் 21,864க்கு மேலே போகாது நிஃப்டி. 21,864ல ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் எடுக்கும். சப்போஸ் இந்த லைன் நமக்கு பிரேக் ஆயிடுச்சுனால் 21,960 வரைக்கும் மேலே போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது பிரேக் ஆச்சுனால் நமக்கு 100 பாயிண்ட் மேலே போகும். ஆனால் இது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து இப்போ க்ளோஸ் டு 40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து நமக்கு க்ளோசிங் வீக்காக தான் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன். மணி கண்ட்ரோல்ல குளோபல் மார்க்கெட் டேட்டா பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் வீக்கான க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஒரு 0.1%, 0.2, 0.4% நெகட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து அதாவது கிஃப்ட் நிஃப்டி இப்போ க்ளோஸ் டு 36 பாயிண்ட் வந்து கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து மண்டே வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்படி கீழே வந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் வந்து 21,600, 21,555 இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நமக்கு வந்து கால் செல்லிங் வந்து அப்பர் சைட், அதாவது 21,700 கால் ஆப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா 21,700 புட் ஆப்ஷன்ஸ் செல் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ். ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் நல்லா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா அதாவது கம்மிங் தேர்ஸ்டே வரைக்குமே இந்த எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து எந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகலாம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் டிராவல் பண்ணும். இந்த ரேஞ்சு கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து லாங் சைட் ட்ரேட் பண்ண பார்க்கலாம். இந்த ரேஞ்சு கிட்ட போகும்போது நம்ம வந்து ஷார்ட் சைட் ட்ரேட் பண்ண பார்க்கலாம். இன்கேஸ் இது நமக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுனால் இங்கிருந்து நமக்கு வந்து 100 பாயிண்ட் ஃபால் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைன் நமக்கு பிரேக் ஆயிட்டாலும் நமக்கு இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கன்சிடரிங் குளோபல் சினாரியோ கோவிட் கேஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்தியாலையும். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 280 டேஸா வந்து இந்த அளவுக்கு கோவிட் கேசஸ் ஸ்பைக் ஆகலை அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் இப்போ வச்சிருக்காங்க. 800 கேஸ்க்கு மேலே ஒன் டே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது மேக்ரோ கண்டிஷன்ஸும் ரொம்ப வீக்காக இருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ நல்லா ஆல் டைம் ஹை இருக்கிறதுனால இங்க இருந்து ஒரு டம்ப் பண்ணாங்கன்னா நமக்கு சாதாரணமாக ஒரு 200-300 பாயிண்ட் ஒரே நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.